சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்னு அங்க பாரு யார் வரான்னு. ஆரம்பிக்கலாம். கடவுளே, நீலுக்குட்டி முடியும் நம்ம நாத்து வீட்லயா? இது என்னடா கூத்தா இருக்கு? நாத்துக்கு மாமியா மோபல கூட்டிட்டு போறா. இவ்வளவு நாள் சண்டை போட்டு கிடந்தா பேச மாட்டேன்னா? சின்ன பொண்ணு, அப்ப இவ்வளவு நாள் பம்மாத்து வேலை கட்டியிருக்காளு அம்மையும் மோவலும். அப்படிதான் போல இருக்கு. இவ திரும்பி மறுபடியும் என் மொவ வீட்டுக்கு போறாள. என் மொவ கேதி என்ன ஆக போகுது தெரியலையே. செல்ல தாயி, உன் மவ கதி அத கதிதான். எவ்வளவு மக்கா சும்மா கிடக்க மாட்டியா? வெந்த புண்ணுல வேலை பாத்துட்டியா? அவளே பாம்போல பயந்து போய் நின்னுட்டு இருக்கா. மொவல என்ன செய்ய போறாளோ யாது செய்ய போறான்னு கேடி கலங்கி நின்னுட்டு இருக்கா. இதுல அவ கதி அதோ கதிங்க. உண்மையை சொன்னேன். உண்மை சில நேரத்துல கசக்க தான் செய்யும் வேப்பங்க மாதிரி. போதும், நீ உண்மையை சொன்னதெல்லாம் போதும். முதல்ல வாயை மூடு. என்ன பாஞ்சி ஒரு மாதிரி துடி துடிச்சுக்கிட்டு வாரா? அந்த நீலமரி போறத பாக்கும்போதே தெரியலையா? கோபத்தோட தான் போறா. போய் இந்த ராதிகா பிள்ளைய என்ன செய்ய போறாளோ தெரியல. எதுக்கு எடுத்தாலும் என் மொவ கிட்ட தானே வம்புக்குன்னே போறா. கையும் காலி வீசிக்கிட்டு போறா. போய் என்ன செய்ய போறாளோ யாது செய்ய போறாளோ தெரியல என் மொவல. போற பக்கம் பார்த்தாலே எனக்கு அடி வயிறெல்லாம் கலங்குது. செல்ல தாயி, உன் மோவ கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த நீலாம்பரி வால் ஆட்டுனான்னு வச்சுக்கியா ஒட்ட நறுக்கி விட்டுருவோம் மோவா. செல்ல தாயி, உன் மோவ மட்டும் என்ன குறைஞ்ச ஆளாக்கும்? ஒரு ஓட்ட வடைய போட்டே அந்த நீலாம்பரிய சாச்சு போட்டால இப்ப சும்மா இருப்பாளாக்கும். என்ன நடக்கும் நடக்கட்டு. ஆனா என் மொவல மட்டும் சிறப்படுத்தாம இருந்தா சரிதாவா? சரி, கவலைப்படாதவா. கொஞ்சம் வயல பக்கம் போகணும். வயக்காட்டுல ஏகப்பட்ட கத்திரிக்காய் காய்ச்சி கிடக்கு. கொஞ்சம் பறிச்சுட்டு வரும்பா. கத்திரிக்காவும் முருங்காவும் போட்டு தீயில வச்சு தின்னா நல்ல அளவோல இருக்கும். நீலாம்பரி போறா. செல்ல தாய்க்கு மோவ என்ன ஆக போறாளோ பாப்பும் பொறுத்திருந்து. என்ன சின்ன யோசிச்சுட்டு இருக்க? யார் ஒண்ணு இல்ல நாலு முடி. அங்க நாத்து சண்டையை போட்டு இங்க வந்து சாடிடப்படாதுல்ல. அப்புறம் பழைய குருடி கதவு தரடிங்க மாதிரி இங்க 2-3 மாசம் இங்கே இருந்துடப்படாது. சேரா அப்புறம் எனக்கு தான். பாரு, உன் நாத்துக்கிட்ட அந்த நீலுக்குட்டியோட பருப்புலாம் வியாபவே வியாபாது. ஆமா, அது கொஞ்சம் இருப்பான். என் நாத்து லேசுப்பட்டவளா? புடவை இதுக்கிட்டி கவலை விடு, பேசாம இரி. குஸ்பு இட்லியும் பஞ்சு போல மட்டன் குழம்பும் நம்ம நீலுக்குட்டிக்கு கொண்டாட்டம் தான். ஒரே கொண்டாட்டமா கொண்டாட்டம். நல்லா இருப்பட்டி. யாழினியும் முத்தண்ணனும் எங்க இருக்காவோ எந்த ஊர்ல இருக்கான்னு கொஞ்சம் யார்ட்டையா விசாரிச்சு எடுத்து சொல்லிட்டி. நானாவே பேசுதேன். கவலைப்படாதக்கா, சீக்கிரத்துல விசாரிச்சிருவோம். சரிக்கா, போயிட்டு வரேன். ஏகப்பட்ட சுவாலி எடுக்கு வீட்டுல. பாத்திரம்லாம் அப்படி இப்படி போட்டு வந்தேன். கழுவாம கிடக்கு. அது துணி வேற துவைக்காம கிடக்கா. எல்லா சோழியும் முடிச்சுட்டு போறவு சாயந்தரம் போல வர என்னக்கா? ஆமாட்டி, மாட்டுக்கு தண்ணி வைக்கணும். நான் பாட்டுக்கு வந்துட்டேன் பத்தியா. போறேன் என்னடி. சிம்மு பாய். பாய் சின்ன பண்ணே. சிம்மு ஒரு கிண்ணம் இருந்தா கொண்டாயா. போட்டேன்னு வச்சுக்க. வெட்டு ஒண்ணு துண்டு மூணு. இப்போ உங்ககிட்ட என்னத்த கேட்டேன்? குழம்பு கூட்டா கேட்டேன். ஒரு கிண்ணத்தை மட்டும் கொண்டாடு கேட்டேன். மட்டன் குழம்பு நாத்து வீட்டுல வாங்கிட்டு போயிருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அருவாளை தூக்கிட்டு வெட்டு ஒண்ணு 3 துண்டா? அது எப்படி? வெட்டு ஒண்ணு 2 துண்டு தானே வரும். அது அப்படிதான். இது சிம்ரன் ஸ்டைல். இன்னைக்கு ரொம்ப கோவத்துல இருக்க போல இருக்கு. நான் நாத்து வீட்லயே பாத்துக்கிட்டேன். கிண்ணமும் அங்கேயே வாங்கிருந்தேன், மட்டன் குழம்பையும் அங்கேயே வாங்கிருந்தேன். அப்பா, தலை தப்புறம் தம்புறம் புண்ணியம். ஒரு நிமிஷத்துல சீவி இருப்பால சீவி என் தலைய நொங்கு சீவின மாதிரி. நாத்து செல்லம் வந்துட்டேன். இட்லியும் மட்டன் குழம்பு எடுத்து வை. நாலுபடி ஒரு காலமும் திருந்திடாது. எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. என் பொண்டாட்டி என்ன விட்டது அருவாளோட நிக்கா. தவறு, உனக்கு எனக்கு பியாச்சு கிடையாது. உனக்கு மட்டும் அருவாளை தூக்க தெரியும்னா எனக்கும் தெரியும். எனக்கும் அருவாளை தூக்க தெரியும். மனசே பயந்துட்டாரு போலக்கு. நேத்து ராத்திரி போட்ட சண்டையில என்ன அடிக்க வந்தாருல, அதான் அன்னைக்கு அருவாளத்திட்டு வெட்ட போறேன்னு நினைச்சாரு போல இருக்கு. அடியே சிம்மு விட்டுறாத, இதான் சாக்கு. என்னடி காலையே ஊத்து பாத்துட்டு இருக்க? காலை வெட்டி விடாதடி. கால் இருந்தாதான் 4 இடத்துக்கு போய் வேலை வந்து கஞ்சி ஊத்த முடியும் உனக்கு. ஆமா, எதுக்கு அந்த கால டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு இருக்கு? அது பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். எனக்கு நீ வெட்ட வரன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நேத்து கடுகு டப்பால இருந்து ஒரு 100 ரூபா களவட்டிட்டு போயிட்டு அதுக்கு தானே வெட்ட வர. ஏ பாவி, அப்ப அந்த கடுகு டப்பால இருந்து 100 ரூபாய் ஆட்டியப்படுது நீதானா? ஐயோ, நானாதான் மசமா மாட்டிக்கிட்டேனா? ஓடிடுறா மாடசாமி. அந்த பையன் இருக்கட்டும். அப்பதான் கடுகு டப்பா சீர டப்பால இருந்து எடுக்க மாட்டார் துட்ட. சரி, அருவாளை எடுத்தாச்சு. சும்மா வைக்க கூடாது. 5-6 வேற வெட்டி கொண்டது போடும். சோறு பொங்கதுக்காக ஆகும். நல்ல பஞ்சு போல பதமா வந்துச்சு. பல்லில்லாத கிழவி கூட இந்த மட்டன் குழம்பு பதமா தும்பா. சரி, எல்லாத்தையும் உள்ள எடுத்து கொண்டு வைப்போம். இப்படி எங்க மாமியார் சொந்தக்கார யாரோ பஸ்ல இருந்து வருவாங்களா இருக்கும். அதான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் கூப்பிட போயிருக்குமா இருக்கும். வந்தோன்னு சுட சுட இட்லியும் மட்டன் குழம்பும் பரமாறினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ராதிகா, எங்க இருக்க? நான் வந்துட்டேன். சீக்கிரம் ஓடியா. இங்க யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. என்ன தீ, விருந்தால வெளியே நிக்க வச்சிருக்கீங்க போல இருக்கு. உள்ள வர சொல்லுங்க தீ. உள்ள வாமா. வலது கால்ல ஏறி வச்சு உள்ள வா. யாராது? டீ சிலிவண்டு வந்துட்டேன். டீ திரும்ப வந்துட்டேன். உனக்கு ஆப்பு 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 தயாரா
ஓவரா இருக்கு. டோரை லாக் பண்ணிட்டி. இப்படித்தான் நான் எள்ளுன்னா நீ என்னையா நிக்கணும். எப்படி எப்படி நீங்க எள்ளுன்னா நான் என்னையா நிக்கணும். என் கண் அசைவுக்கு உன் கால் ரெண்டும் டிஸ்கோ டான்ஸ் ஆடணும். எப்படி உங்க கண் அசைவை பார்த்தோனே என் கால் ரெண்டும் டிஸ்கோ டான்ஸ் ஆடணும். போடி. போறேன். அடியே வாடி. வந்துட்டேன். பரவாயில்ல. இப்ப போணுமா வரணுமா? ஓடிடி. அடியே சீனு சீன போட்டுட்டு இருக்க சீனு. நான் சீன் போடல. நீங்க என்ன சொன்னீங்க? ஓடுன்னு சொன்னீங்க. அதான் ஓடிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா நான் என்னையா நிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க கண்ண சேவுக்கு நான் டிஸ்கோ டான்ஸ் ஆடணும்னு சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்லதெல்லாம் நான் செய்யணும். மொத்தத்துல ஒரு தலையாட்டு பொம்மையா இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க. அதத்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இது ஒரு தப்பா? ஆகா ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா, ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணி நாத்துனார் சண்டை எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. நம்ம நீலிக்குட்டி என்ட்ரன்ஸ், நம்ம நாத்துக்குட்டி என்ன ஆக போதா? அடியே உள்ள கொண்டு வைட்டி என் பேக்க. சரிங்க அண்ணி. வந்தது வராதமா அவட்ட போய் சிறை இழுத்துட்டு இருக்க. நீ வரமா? அண்ணி நாத்தனார்னாலே அப்படித்தானே. சும்மா இடக்க மடக்க கேள்வி கேட்கணும். அப்பதான் ஜாலியா இருக்கும். சும்மா ஜாலியா கொஸ்டின் கேட்டமா வேற ஒண்ணு நீ நினைச்சுக்கிடாத. என்ன வேணா நடக்கட்டு, நமக்கு இட்லி மட்டன் குழம்பு தான் முக்கியம். இப்படி போனோம்னா நீலிக்குட்டி மூஞ்சம் உரும்பா. இது சரிப்படாது. பொறவசரடி போய் நாத்துக்கிட்ட அப்படின்னு ஐசாட்டு ஒரு 10 இட்லியும் மட்டன் குழம்பு வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன வேணா நடக்கட்டுக்கு நான் சந்தோஷமா இருப்பேன். அவர் மடச்சாம்பிராணி பிள்ளை தச்சு பிள்ளை இப்படி நிக்க விட்டு பேசிட்டு இருக்கனே. உட்காரு மக்களே உட்காரு. எம்மா கால் வலிக்குமா பிள்ளைக்கு? உட்காருமா. ஐயாம நிக்கலாம் கூடாது மக்கா, கையும் காலும் வலிக்கும். அது பிள்ளைக்கு ஆகாது. சரிம்மா இதெல்லாம் சொல்லுதிய. வயிறு பசிக்கலாமா? நான் காலையில இருந்து பச்சை தண்ணி பல்லுல படாம உட்கார்ந்துருக்கேன். என்னமா வந்தோட சாப்பிட ஏதாவது கொண்டு வருவேன்னு நினைச்சேன். ஒண்ணுமே கொண்டு வராம உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் ஒரு பைத்தியக்காரி. என்னத்து சொல்ல, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம நின்னுட்டு இருக்கேன். ராதிகா சீக்கிரம் கொண்டாமாவே. நீலவண்ணி நாங்க சாப்பிடுங்க. ஓ எனக்கு பிடிச்ச இட்லியும் மட்டன் குழம்பும். அர்மல வண்ட சொல்ல மறந்துட்டேன். என் மொவா மாசமா இருக்கா. அதனாலதான் என் கோவத்தெல்லாம் மீறி அவளை போய் மெனக்கிட்டு போய் கூட்டிட்டு வந்தேன். புள்ள பிறக்க வரைக்கும் அவன் நம்ம கூட தான் இருப்பா. இனி எங்கேயும் போக மாட்டா. உன்கிட்ட முதல்ல சொல்லலாம்னு நினைச்சேன். சரி கூட்டிட்டு வந்த பிறகு சொல்லிக்கலாமே அப்படி நினைச்சுதான் தைரியமா போனேன். பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு கல்லு மாதிரி அவ போக்குல அந்த வாழை குடிசையில கிடந்துக்கிட்டா. அப்படி நானும் இருக்க முடியுமா? சேதியை கேட்டோன்னு அடிச்சு வரட்டு போயிட்டேனா. ஆசமா இருக்கான்னு தெரிஞ்ச பிறவும் கோவத்திலே என் பிள்ளைய போய் பார்க்காம எடுக்காம அவளுங்க கூட்டிட்டு வரலன்னு வச்சுக்கியா. 4 பேர் 4 விதமா பேசுவோம். நாக்கப்படுங்கிற மாதிரி 4 பேர் என்ன 4 பேர். என் மனசு கேட்குமா? பெத்த மனசு கேட்குமா? அதான் வாங்கிட்ட கூட சொல்லாம பாடி வீ கூட்டிட்டு வந்துட்டேன். நான் சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சாலும் இவ கோவத்துல வந்திருக்கா. என்ன அவபோதோ தெரியல. என்னடி வாயிலையும் படாம பல்லுலையும் படாம எலி மாதிரி குறிச்சிட்டு இருக்க. நல்ல அள்ளி நைய நறுக்கு தின்னு. அப்பதான் வயித்துல இருக்க என் பேரன பேத்திய நல்ல கோழு கோழுன்னு புஷ்டியா வளருவாவோ. நான் சாப்பிடணும்னு நினைக்கேன். ஆனா சாப்பிட முடியல. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுதமா. சரி சரி நல்லா சாப்பிடு. ஏடி அங்க உன் புருஷன் தின்னாரா என்ன தெரியல, தூங்கிட்டுல கிடந்தாரு. அதுக்குள்ளவா விடிச்சிட்டு. நீலிக்குட்டி நீலமா சீக்கிரம் வாடா. அத்தானுக்கு ஒரு பூஸ்ட் இல்லனா ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டா. சூடா இருக்கணும். சூடு கொஞ்சம் கூட குறைக்கூடாது. பூஸ்டும் ஹார்லிக்ஸும் குடிச்ச பிறகு என்ன மெனு கொடுக்கலாம் காலையில டிஃபனுக்கு? நம்ம ராஜ பரம்பரையில பூரி பொங்கல் இடியாப்பம் புட்டு அப்போ அந்த மாதிரி தானே திம்போம். சரி சொல்லாமலே அதுல ஒண்ணு கொண்டு வருவா என் பொண்டாட்டி. நீலக்குட்டி சீக்கிரம் கொண்டாடா. பூஸ்ட் கூட அப்படியே இடியாப்பமோ தேங்காய் பாலும் கொண்டா. என்ன நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆள் அணக்கத்தை காணல. ஐயோ என் பொண்டாட்டிக்குள்ள பேக்கே காணல. அப்பா நீலக்குட்டி என்ன விட்டுட்டு எங்க போன? அம்மா கூட பேச மாட்டா சண்டை, அவ அண்ணன் கூட பேச மாட்டா சண்டை, அவ அண்ணி அதான் அந்த சில்வண்டு கூட பேச மாட்டா சண்டை. அப்போ எங்க போயிருப்பா? ஒருவேளை என் பொண்டாட்டி யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களா? அப்போ கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமே. அவளை யாராவது கடத்திட்டு போக முடியுமா? அவளை கடத்திட்டு போனவன் செத்தான். ஒருவேளை அவங்க அம்மா வந்து கூட்டு போயிருப்பாளோ? எதுக்கு லேசா அவங்க அம்மா வீட்டை நோட்ட விடுவோம். இவங்க 2 பேரும் எங்க போறாங்க? ப்ரோ ப்ரோ நில்லுங்க ஒரு நிமிஷம், நானும் வரேன். இவ காதுல வாங்காத சரியான லூஸ் மனசே. வண்டி ஸ்பீடா எடுத்துரு. ப்ரோ ப்ரோ ஐயோ ப்ரோ நிறுத்தாம போறீங்களா? எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. என்ன பார்த்தா எப்படி கேனையன்னு எழுதி இருக்கு. ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கானே. சரி யார் மதிச்சானா யார் மதிக்காட்டானா இருக்கவே இருக்கு. என் மாமியா வீடு வாசில சோறு போடுற இடம் அதுதான். அங்க போய் பாப்போம். என் பொண்டாட்டி அங்கதான் இருப்பா. வேற எங்க இருப்பா? வாசில சோறு கிடைச்சா அவளுக்கு சொர்க்கம் அங்க தானே. நம்மளும் அதுல போய் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். நான் தான் யாழினியை தேடி அங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன இந்த கஷ்டம் அந்த வெயில்ல? யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமே பெறணும். நீ மட்டும் பெறக்கூடாதா? அதனாலதான் என்னன்னே சொல்லுதே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிடும் தன்னால. காலையில விட செம்மத்தியா வாங்கினேன். ராதிகா கிட்ட என்ன வேற யாருக்கிட்டயாவது வாங்க முடியுமா? லைசன்ஸ் உள்ள ஆள் தானே கொடுக்க முடியும். லைசன்ஸ் உள்ள ஆள் வாங்க முடியும். அதான் அவ கொடுக்க நான் வாங்க ஒரே கலையபுரம் தான் காலையிலே.
என்ன இதுல ஒரு பெருமையானே மேய்க்கிறது எருமை இதுல என்ன பெருமைங்கிற மாதிரி இருக்கு பாத்தியா என் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணும் பாத்தியா அடியே வாங்கணும்ல எல்லாரும் பண்ணிக்கிட்ட அதுக்கு தான் கூட அப்படி வாரேன் நீங்க வரனே எல்லா ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் அடிக்க வேணே செய்தாங்க இப்போ எல்லாரும் பொத்தம்பதோ சொல்ல முடியாது யார் யாரும் வீட்டுல நடக்குமோ அவங்களுக்கு தான் தெரியும் வீட்டுக்குள்ள 4 சுபத்துல அடி வாங்குறது யாருக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லாம மறைப்பாங்க ஆனா என்ன போல ஆள்கள்லாம் மறைக்க மாட்டான் நாங்களாம் வெளிப்படையா இருப்போம் எப்போ அதான் டப்பு டப்புன்னு சொல்லிடுவேன் எத்தனை அடி வாங்கினேன் எப்படி எல்லாம் வாங்கினேன்னு இதுல இன்னொரு காமெடியான விஷயம் என்ன தெரியுமா என் பொண்டாட்டிக்கு 2-3 அக்கா மாதிரி போனை போட்டு எம்மா தாயே நல்லா இருப்ப எங்களாலதான் என் புருஷனை கோவத்துல அடிக்க முடியல நீ சந்தோஷமா அனுபவிச்சு அடிக்க அடிமா அடி அப்படின்னு வேற ஏத்தி விட்டுருக்காங்க என் பொண்டாட்டிக்கு கேட்கவா வேணும் இதுல இது வேறையா சரி என் பழப்பு நாய் பழப்பு சிரிப்பா சிரிச்சு கிடக்கு ஊரே சிரிச்சு கிடக்கு 4 பேர் 4 விதமா சொல்லுதாங்க ஒருத்தர் சொல்லுதாங்க எங்க அண்ணனை தர்பூசணி தலைன்னு அடிக்காதீங்கன்னு சொல்லுதாங்க பாதி பேர் கமெண்ட்ல பாதி பேர் சொல்லுதாங்க நல்ல அடி நொறுங்க சாத்து அப்படின்னு சொல்லுதாங்க எனக்கு சிரிப்பா இருக்கு சொல்ல முடியல ஏனே வாழ்க்கையை நீங்க எல்லாம் அனுபவிச்சு வாழ்ந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் சரி நேர வண்டியை பார்த்து ஓட்டு எந்த பாதையில போகணும்னு சொல்லு கன்னியாகுமரியில இருந்து வள்ளியூர் போற மெயின் ரோட்ல வந்தாச்சு இங்க ஒரு பாதை போகுது குறுக்கால ஏதோ ஒரு கிராமத்துக்கு ஒரு பாதை போகுது எந்த பாதையோட போனாங்கன்னு தெரியலையானே அவன்கிட்ட கேட்டதுக்கு இந்த இடத்த தான் சொன்னான் அதுக்கப்புறம் எப்படி போனாங்கன்னு தெரியல அப்படின்னா இப்ப எப்படின்னே போவேன் நேரா வள்ளியூர் நோக்கி போகுமா இல்லைன்னா அந்த குறுக்கால ஒரு பாதை போகுதுலண்ணே அது ஏதோ ஒரு கிராமம் அதுக்குள்ள போகுமானே ஏவா நேரா அந்த குறுக்கால அந்த கிராமத்துக்கு போ ஒருவேளை அங்க இல்லைன்னு வச்சுக்கியா நாளைக்கு நம்ம அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு பாதை வழியே பிரிஞ்சு போவோம் அங்க ஏதாவது 2-3 ஊர்ல தேடுவோம் இப்படியே ஒரு வாரம் தேடுவோம் கண்டிப்பா கிடைச்சிருவாங்க சரிண்ணே அப்ப நேரா போவோம் இந்த கிராமத்துல போய் பாப்போனே எனக்கு என்னவோ இந்த ஊர்ல தான் இருப்பாங்கன்னு தோணுது மனசுக்குள்ள ஒரு பச்சை சொல்லிக்கிட்டே இருக்கு செல்ல தாயி ஞாபகம் இருக்கா உனக்கு சின்ன வயசுல நம்ம ஊர்ல இந்த மாதிரி தண்ணி வராது வீட்டுல நம்ம எல்லாரும் எங்கடா தண்ணி வருது மோட்டர் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா மோட்டர் ஓடுதான்னு போய் பாப்போம் அப்படிதான் துணியெல்லாம் அள்ளிக்கிட்டு ஆமாக்கா நல்ல ஞாபகம் இருக்கு எங்க அம்மா கொஞ்சோண்டு துணியை தந்து துவச்சிட்டோமாக்கா இப்ப மாதிரியாக்கா அந்த காலத்துல ஒரு பயம் கிடையாது எங்கனாலும் போயிட்டு எங்கனாலும் வந்துருவோம் செல்ல தாயி தண்ணிக்குள்ள விழுந்துட்டோம்னா எந்திரிச்சு வெளியே வரதுக்கே மனசு இருக்காது அந்த காலத்துல எல்லாம் அப்படி குளிப்போம் பாத்தியா இப்போம்லாம் எங்க இருக்கு மோட்டர் நம்ம ஊரை மாதிரி சின்ன ஊர்கள்ல மட்டும்தான் கிராமங்கள்ல கிடைக்கும் மத்த பெரிய பெரிய ஊர்கள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் பாத்ரூம்ல தான் குளிக்கணும் இதுல முங்கி குளிக்க சுகமே சுகம் பாத்தியா செல்ல தாயி நம்ம எல்லாரும் நல்லா குளிச்சு போட்டு ஆளுக்கு ஒரு தூக்கு சட்டியில கொஞ்சம் கஞ்சியும் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாயும் போட்டு கொண்டு வருவோம்ல ஞாபகம் இருக்கா நமக்கு எப்படா சித்திரை மாசம் லீவ் விடுதுன்னு காத்திருப்போம் பள்ளியோடத்துக்கு எம்மா ஒவ்வொரு தப்பு போவோம் அப்பதான் மாங்காலாம் காய்ச்சி கிடக்கும் நல்லா எங்க இருந்தாலும் கல்ல தூக்கி விட்டு எரிஞ்சு அந்த மாங்காவை எடுத்து கல்ல வச்சு உடச்சி அதுல உப்பு போட்டு அப்படியே திம்போம்லக்கா என்ன மாதிரி திம்போம் தெரியுமா தின்னு நாக்கெல்லாம் புண்ணாகும்ல ஞாபகம் இருக்கு அவனுக்கு ஆமா ஆமா ஏன் ஞாபகம் இல்ல நல்லா இருக்கு அதெல்லாம் அந்த காலம் இனிமேலாம் வருமா இப்படி அந்த காலத்துல எல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம நடந்து போவோம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு அப்படி போவோம் விளையாட போவோம் அங்க போவோம் இங்க போவோம் எல்லா இடமும் சுத்தாத இடம் கிடையாது எங்க போனாலும் ஒரு பயம் கிடையாது ஆனா இந்த காலத்துல அப்படியேக்கா பொருள் வெளியே விடுறதுக்கே பயமாலாம் இருக்குக்கா சவத்தை யாரும் நம்ப பத்தியாக்கா டிவில எல்லாம் போடுறது பத்தியாக்கா என்ன நினைச்சாலும் பயமா இருக்குக்கா மனசெல்லாம் பதறுது அதெல்லாம் பார்க்கும்போது உலகம் போற போக்க பார்த்தா அழிஞ்சிரும் போல இருக்குல்ல அப்படிலாம் நடக்கு நாட்டுல செல்ல தாயி திங்கிறதுக்கு எதுவும் கொண்டு வந்தியா ஐயா ஒண்ணு கொண்டு வரலையேக்கா தெருல நின்னாப்ல அந்தால விறுவிறு நிங்கின மாதிரி வந்துட்டோமா ஒண்ணு கொண்டு வராம வந்துட்டேனே திங்கிறதுக்கு வாய் நம்ம வருது பத்தியா குளிச்சோன்னு வயிறு வேற கப்ப கப்பன்னு பசிக்கு பத்தியா என் மருமோட்ட கை சுத்து முறுக்கு வாங்க சொல்லியிருக்கேன் வாங்கி வச்சிருப்பா ராத்திரி போல நம்ம எல்லாரும் மாடியில் உட்காந்து திம்போ எனக்கு கதை பேசிட்டு அப்ப ராத்திரி போல கஞ்சி குடிச்சிட்டு அந்த மொட்டை படிக்க வந்துருவானா செல்ல தாயி மறந்துடாத நான் மறந்தாலும் நீ கூப்பிட்டுருன்னு என்ன சரிக்கா பேசுறது போதும் ஒரு இடம் நல்லா முங்கி குளிப்போம் சின்னோ ஆளை கண்ணுல எங்க போனா என்ன இருக்கேன் எங்க தேடிட்டு இருக்கியா அடுக்காலையில நின்று மறந்து அதுக்குள்ள முன்வாசலடி வர எங்க துட்டு எடுத்துட்டு புறவாசலடி போனேன் அப்படியே முன்வாசலடி வாரேன் உங்க அம்மா நேரம் போத நேரத்துல ஏதாவது பண்டை இருக்க மாதிரி பண்டை இருக்கான்னு கட்டிடப்பா அதான் முறுக்கு வாங்கி போட்டோம்னா உங்க அம்மைக்கும் பிடிக்கும்ல அந்த 2 எடுத்து கடிச்சுக்கிடுவா கருக்கு முறுக்குன்னு காப்பியும் பட்டு குடிச்சுக்கலாம் ஆமா ஆமா பத்தியாடி சின்ன வயசா இருக்கும்போது காப்பில போட்டு எங்க அம்மா அப்படின்னு உருக்கி தருவா எப்பா அந்த காப்பியும் அப்படியே குடிச்சிட்டு இந்த முறுக்கையும் திங்கும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் சின்ன பொண்ணு உனக்கு முறுக்கு செய்ய தெரியுமா இது காது விட்டுட்டு காது பிடிச்சு முறுக்குது அந்த முறுக்க தான் எனக்கு செய்ய தெரியும் கை சுத்து முறுக்கெல்லாம் செய்ய தெரியாது என்னென்னவோ பார்த்தோன்னா செஞ்சிருந்தேன் ஆனா அந்த கை சுத்து முறுக்க மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது எங்க நீலாம்பரி திரும்பி வந்துட்டாங்க இட்டி அவ திரும்பி வந்து சும்மா இருக்க மாட்டல என் தங்கச்சி உடனே பெட்டி கட்டிட்டு இங்க வந்துடப்படாத அதெல்லாம் ஒண்ணு வர மாட்டாங்க அப்படியே வந்து நான் பாத்துக்கிட்டேன் எதுக்கு நான் இருக்கேன் மாமியா கிளம்பி எங்க போச்சுனே தெரியல ஆள் அட்ரஸ் இல்ல தெருல தான் என்ன மறந்துச்சு 3 எங்க போச்சோ தெரியல பறந்துட்டு வச்சிட்டாட்டு எடி மறுபடியும் வந்துட்டேடி போய் அங்க போய் படம்டி தெரியல வர்க்கின படிக்க விடாம ஆக்கதே நீ வரடி எடி உன் ஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கேன் எனக்கு ஒயாம மிஸ்ட் கால் விட்டுட்டே இருக்காங்கடி என் ஃப்ரெண்ட் உனக்கு மிஸ்ட் கால் விட போறா அப்படியே போன் அடிக்க இருந்தாலும் அம்மா போன் அடிப்பா பாருடி யாருன்னு தெரியல வேணா பாரு ஒருவேளை என் நம்பர் யாருக்கு கொடுத்திருக்கியோ கொண்டுட்டி இந்த போனை என் உசுர வாங்கு இது என் ஃப்ரெண்ட் நம்பரே இல்லையா இது யாருன்னே தெரியலடி அப்ப யாரா இருக்கும் நீ திருப்பி போட்டு கேளு யாருன்னு போட்டோ எடுக்கவே மாட்டாங்கல்ல கட் பண்ணி விடுறாங்க நான் போட்டா என்னன்னு தெரியலடி நேத்து நைட்டு வந்துச்சு முந்தா நாள் நைட்டு வந்துச்சு ஒரு வாரமா தொடர்ந்து போன் வந்துட்டே இருக்குடி நைட்டு எனக்கு என்னவோ பயமா இருக்குடி அம்மிட்ட சொல்லவும் பயமா இருக்குடி நீ பியாத்து கணக்கு இருக்க அன்னைக்கு சொல்லிருக்கலாம்ல டி என்கிட்ட எனக்கு பயமா இருந்துடி
ஆமா இதுக்கு மட்டும் பயமா இருக்கும். என் கூட சண்டை போடுறதுக்கு மட்டும் பயப்படாத. டி வா அப்படி சொல்லும் டி வா. ஆட்டம்டி அப்பட சொன்ன உடனே போன் நம்பர் எடுத்துட்டு போய் காலேஜ்ல போய் கேப்போம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாட்டி. எடி புஷ்பா பெரியமா வரேன்னு நினைக்கிட்டு ஒண்ணு சொல்லாதடி பேசாம இருட்டி. என்ன மக்களே ஏன் ஒரு மாதிரி இருந்தாப்ல இருக்கிய? ஒண்ணுல பெரியமா சும்மா தான் இருக்கும். அம்மா எங்க மக்களே போனா? வீட்ல இல்ல பெரியமா கொஞ்சம் நாளா வெளியில போனா தெருல நின்னு பாடு பேசிட்டு இருப்பாளா இருக்கும். இல்லனா சின்ன பண்ணத்த வீட்டுக்கு போயிருப்பா. அங்கடி தெருல பாத்துட்ட மக்களே வரேன். பெரியமா மறந்தே போச்சு. அம்மா ரேஷன் கடையில போய் அரிசி வாங்க போனா. அப்படியே அரிசி வாங்க போனாலோ? சரி சரி. ஆமா அண்ணன் வந்தானா மக்களே? அண்ணன் இங்க வரல பெரியமா. அண்ணே உங்ககிட்ட யாருக்கும் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள் எதுவும் சொன்னானா மக்களே? அப்படி எதுவும் சொல்லலையே பெரியமா. ஒருத்தியுமே சொல்லலடா. அப்போ என்கிட்ட போய் சொல்லிட்டு எங்கேயோ போயிருக்கான். ஏன் பெரியமா? ஒண்ணுல மக்களே அண்ணே அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிறந்தநாள்னு நீ காலையில தான் திருப்பின்னு சொல்லிட்டு போறான். அதான் உங்ககிட்ட நல்லா பேசுவோம்ல, அதான் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லுவானே, அதான் எதுவும் சொன்னானான்னு கேட்டேன். இல்ல பெரியமா சொல்லல. சரி மக்களே போயிட்டுறேன். அம்மா வந்தானே பெரியமா வந்தான்னு மட்டும் சொல்லேன்னு கதவை சாத்திடுறீங்க. கதை திறந்து போட்டு இருக்காதியா, யாரும் வந்தாலும் போனாலும் தெரியாது. சரி பெரியமா. இவன் நம்மள வசமா ஏமாத்திட்டு எங்கேயோ போயிருக்கான். இல்ல பிள்ளைகளோட சொல்லிருப்பானே என் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள் கல்யாணம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவானே. என்னையவே ஏமாத்த புறப்பட்டுட்டானா? வரட்டும் அவன். அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. பிறகு ஏதாவது ஐடியா வரும். நான் சொல்லுது என்ன உனக்கு? சரிடி கூட 5-6 இட்லி வாங்கி சாப்பிடுமாக்கா. ரெண்டாவது நான் ரேஷன் கடையில நல்ல அரிசி போடுதானா, பொடி அரிசியா இருக்கான், போய் வாங்கிட்டு ஓடியாரேன்னு. சரிம்மா நீ போ நான் பாத்துக்கிட்டேன். மர்மல என் மொபைல கவனிச்சுக்கா. நான் போயிட்டேன்னா இப்போ ஓடி வந்துருவேன். கூட்டமே இல்ல ஆளு சொல்லுச்சு. இதே நீங்க இந்த வெயில்ல எதுக்கு போறியா? நான் வேணா அரிசி வாங்கிட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ வீட்ல ஏறி நான் போய் வாங்கிட்டு ஓடியாரேன். கவலைப்படாம போங்கடி, நான் பாத்துக்கிறதே அண்ணியே. கம் 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 கம். எனி இட்லி மட்டன் குழம்பு எப்படி இருந்துச்சு? பல்லு இல்லாத கிழவி கூட நல்ல பதமா திங்கி மாதிரிதான் நல்ல கறி அடுப்புல போட்டு வேக வச்ச பாத்துங்க. அதான் மட்டன் பூவா வெந்திருக்கு. என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு. இல்ல பல்லு இல்லாத கிழவி கூட திங்கி அளவுக்கு மட்டன் பூவா வெந்திருக்குன்னே. அப்போ என்னைய பல்லு இல்லாத கிளவிங்க. நீலவண்ணி நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எந்த அர்த்தத்துல சொன்ன? மட்டன் பூவா வெந்திருக்குல, அதுக்கு தான் சும்மா அப்படி பேருக்கு சொன்னேன். எல்லாரும் அப்படிதானே சொல்லுவாவோ. ஒண்ணு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு என்ன அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துத. உன் வீட்டுக்கு நடையேறி வந்தோம்ல என்ன சொல்லணும்? நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. ஏன்னா இது உன் வீடு இல்ல, உன் புருஷனும் நீனும் சேர்ந்து வாடகை கொடுத்து வச்சிருக்க வீடு. நீ செஞ்ச மட்டன் குழம்பு நாக்கு தொங்க போட்டுட்டு தின்னம்ல என்ன சொல்லணும்? நீலவண்ணி அப்படிலாம் பேசாதீங்க. நான் அப்படி நினைக்கவே இல்ல. நீ சொல்ல மாட்ட ஊம குசும்பி, எல்லாத்தையும் செய்வ நீ. எப்படியாப்பட்ட ஆளு தெரியுமா? இட்லியும் மட்டன் குழம்பையும் தந்திய தண்ணி வந்தியா விக்கி விக்கி நான் சாவதுக்கா. ஐயோ அவசரத்துல தண்ணி தராம இருந்துட்டேனோ. ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி கொண்டு ஓடிறேன். டேய் சில்வண்டு தண்ணியும் கொண்டு வரணும், ஒரு மண்ணை கட்டி கொண்டு வரேன்டா. விக்கி ஏதான் செஞ்சிரக்கூடால நீ இந்த நேரத்துல. எங்க அம்மா இருக்கும்போது எவ்வளவு நல்லவளா நடிக்க. இப்போ என்கிட்ட பம்மாத்து கட்டுதிய பம்மாத்து. உன் பம்மாத்தெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாவாது. அதெல்லாம் உங்க அம்மா வீட்டோட வச்சுக்கோ. நீ இப்படி எல்லாம் பேசுதியே? வந்தது வராததுமா ஏன் இப்படி ரொம்ப காயப்படுத்துதியே? அதனை கேட்டேன். இழுவலையே நினைச்சேன். இழுவ ஆரம்பிச்சிட்டியா? இப்ப எல்லாருக்கும் நான் கெட்டவளா தெரிஞ்சிருவேன். நான் திரு அதிகம் ரொம்ப நல்லவளா இருவா. அதுக்கு தானே இந்த சீனை போடுதே. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அப்படிதான் தெரியும். உங்களுக்கு நான் என்ன கஷ்டம் கொடுத்தேன் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, அதை நான் செஞ்சு தரேன். அது என் கடமை. என்ன பாக்குறது உன் கடமை தானே? ஆமா நீ இல்லன்னு யார் சொன்னா? உங்களை பார்க்கறது என் கடமை தான். அப்ப நான் சொல்லதை மட்டும் செய். என்னடி வாயை பிளந்து பாத்துட்டு இருக்க? என்ன வேணும் உங்களுக்கு? அப்படி கேளு. என் அருமை அண்ணன் பொண்டாட்டிய காலை பத்தியா எதுக்கு நீட்டி இருக்கேன்? எதுக்கு? கால் இது வலிக்குதா உங்களுக்கு? அப்படி போட அருவாள. எப்பா எள்ளுனா எண்ணெயெல்லாம் நிக்கா. நான் கூட இவ்வளவு எதிர்பார்க்கலையே. கரெக்டா சொன்ன. அடி போலி சூப்பர். காலப்படி கால் வலிக்கு ரொம்ப வலிக்கு. காலை பிடிச்சு அமுக்கி விடு. அப்படித்தான் நல்லா அமுக்கு. பார்த்து அமுக்கு. காலு நினைச்சில கறி கட்ட நினைச்சியா? பாதம் பாதம் கால் அமுக்குனது பாதம். எழுந்துரு. அரணி நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடக்கு அவ்வளத்தையும் பூசி வச்சுட்டு இந்த துணியெல்லாம் கொஞ்சம் துவைச்சு எடுத்துட்டு ஓடியாரேன். என்னது பாத்திரம் பூசி துணி துவைக்க போறியா? அதெல்லாம் பொறவு செய்யலாம். இப்போ எனக்கு உண்டான வேலையை மட்டும் முடிச்சிட்டு போ. அதான் கால் அமுக்கி விட்டாச்சுல அண்ணி, வேற என்ன செய்யணும்? கால் மட்டுமா இருக்கு எனக்கு. கை இருக்குல கை. கண்ணு தெரியலையாக்கோ? கையை அமுக்கி விடு. சரி அண்ணி. காலையில திண்ணியா திங்கலையா? சீவனத்தை போய் அமுக்கிட்டு இருக்க. நல்லா அமுக்கு. எவ்வா நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா எங்க வெளியே போயிருக்காவளோ? வயலுக்கு போயிருக்காவளோ? என்ன குழம்பு என்ன கூட்டு வச்சிய? அப்படியா? சாம்பாரும் தயிர் கிச்சடியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எங்க இருக்க? சின்னப்படி சின்னப்படி. ஏமா கொஞ்சம் கழிச்சு பேசுறேன். இல்லம்மா இந்த ஏதோ 4 மணி கூப்பிடுது, என்னன்னு தெரியல. பரம் பேச. சரிம்மா சரி. வைக்க என்ன 4 மணி? நாத்து வீட்டுல போய் நல்ல வாசல மட்டன் குழம்பு வாங்கி தின்னாச்சா? சின்ன சீரியஸ் தெரியாம பேசிட்டு இருக்கேன். இந்த என்ன நடந்துச்சு சொல்ல விட வாய் வர மாட்டேங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா நாத்து வீட்டுல? மட்டன் குழம்பு நல்லா இல்லையோ? என்னால முடியல. என்னடா வருது? இந்த நீலக்குட்டி இருக்கல நீலக்குட்டி, அவ உன் நாத்துவ கடிச்சு போட்டா. சீ அடிச்சு போட்டா. ரொம்ப அடிச்சு போட்டா.
நீலாம்பரி சின்ன பொண்ணே நானும் வரேன். இப்ப நம்ம கிட்ட புதுசா வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு, அதுக்கப்புறம் முளை கட்டிய கேழ்வரகு மாவு இருக்கு, ரெண்டு புதுசா வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம கிட்ட 12 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ கூட 2 ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு. எங்க ப்ராடக்ட்ஸ்ல எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கறது இல்ல, எந்த கலரும் சேர்க்கறது இல்ல. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீட்டெயில் அனுப்புவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சொந்தங்களே, வந்த உடனே நீலாம்பரி அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சா பாத்தீங்களா? இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டிஸ்ட்ரிக்ட் மேல டிஸ்டா தான் இருக்க போகுது. சரி சொந்தங்களே, மறக்காம வீடியோ பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே. பாய்.